இன்னைக்கு பாத்தீங்கன்னா மோனியோட பர்த்டே vlog தான் பார்க்க போறோம். சோ அது பாத்தீங்கன்னா பசங்க வெறித்தனமா டெக்கரேஷன் பண்றாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 11:53. இன்னும் 7 நிமிஷம் தான் இருக்குது. அது வரைக்கும் டெக்கரேஷன் பண்ணுங்க. நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு டெக்கரேஷன் பண்ணா ஒருத்தர் பாருங்க ஃபுல்லாக உட்காந்து டிவியில் ஏதோ ஒன்று பார்த்துட்டு ஒரு வேலை செய்யல. தலைவலிங்க சரியாக வலிங்க, அதனால தான் வர முடியல. உண்மையிலே அது கூட நல்லா கேம் பார்த்துட்டேன். எப்போடா நீ இப்போ வரப்போதெல்லாம் லக்கி கொடுக்குறேன் உனக்கு கேளு. வாய்ப்புல கத்தி அப்படி சுத்தவா. இந்த vlogல இந்த பர்த்டே vlogல பாத்தீங்கன்னா மோனிக்கு பயங்கரமான சர்ப்ரைஸ்லாம் இருக்குது. மோனி வந்து எல்லார்கிட்டயும் ஒரு கிஃப்ட் அவளே கேட்டிருக்கா. என்னோட ஷூ சைஸ் செல்ஃப் எல்லாம் வந்து 10 ரூபா. இந்த எல் இப்போ எக்ஸல் ஆயிடுச்சு. சைஸ் எக்ஸல், என் சைஸ் வந்து எக்ஸல். நல்லா வந்து ஸ்மார்ட் வாட்சுக்கு மாறலாம்னு பாக்குறேன். மாறலாம்னு இருக்கியா? ஹாய் गाइस, இவங்க தான் மேக்கப் ஆர்டிஸ்ட். மோஸ்ட்லி உங்க கிட்ட போவாதீங்க. இல்ல போங்க, நல்லா தான் போடுவாங்க. இல்ல இதான் ஃபர்ஸ்ட் தமிழ்ல போடுவோம், நாங்களா போட்டுருவோம். அம்மா போடுனா போட்டுடுவாமா. அவங்க இல்ல வந்து பெரிய ஆர்டிஸ்ட் வேற பிளானட்ல இருந்து வந்திருக்காங்க. ஐயோ காட்டடி பண்ணு. அது பாரு. மகாம டீச்சர். சி gift கொடுங்க. புடே. Thank you. கால் பண்ணிட்டாங்க இரு. என்ன தொடுத்து விட்டாரு. Happy birthday to you. Happy birthday. இப்ப பாருங்க ஹாய், இப்போ நாங்கள் வந்து குளிச்சுட்டு கோயிலுக்கு போகிறோம். குளிச்சாச்சு, இப்போ ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு போக வேண்டியது தான். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஃபஸ்ட் டே இந்த பிளான் மட்டும்தான். நான் போட்டு வச்சிருக்க பிளான் இது மட்டும்தான். ஸோ கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன பிளான் தெரியல, மாலுக்கு போகலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ மீ குட் மார்னிங் கைஸ். நான் இப்போ தான் எழுந்திரிச்சேன். நைட்டு கேக் கட்டிங்லாம் சூப்பராக போச்சு. அந்த கிளிப்ஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மோனியோட ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு. நாங்கள் வந்து சிங்கப்பூர் போனோம்ல, அங்கே வந்து எங்களுக்கு லாத்தா இருக்காங்க. அந்த லாத்தா வந்து நானும் 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து மோனிக்கு ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு நாங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு அங்கேருந்து ஒரு ஐவாட்ச் வச்சாங்க. அதாவது ஸ்மார்ட் வாட்ச். அதுதான் இப்போ மோனிக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறோம். என்ன ரியாக்ஷன் கொடுக்கணும் பார்ப்போம். இன்னும் நிறைய கிஃப்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கொடுப்போம். எண்டிங்கில் ஒன்று டைட்டாக இருக்குது. ஓகே, வெயிட் பண்ணி வீடியோ ஃபுல்லாக பாருங்க. கொடுப்போம். அப்படியே வேணாம் சார், கொடுக்கலாம். பேசலாம். இன்னைக்கு டேவோட ஃபர்ஸ்ட் கிஃப்ட். ஓகே, சிங்கப்பூர்ல இருக்கிற உன் சொட்டையை மறைக்கிற ஏதோ மிஷின். மோனி அண்ணனுக்கு ஒருத்தர் வாட்ச். கேர்ள்ஸ் வாட்ச் இதே. ஐயோ பாவம். Thank you. ஆமா, Thank you லாதா. அப்ப நானாங்க அஜிம் நானாவா? தௌஃபிக் நானா? Thank you. ஐயோப்பா, வீடியோ வெச்சுக்கோங்க. கால் நல்லா தான் கேக்குது சவுண்டா. வகுப்பு படிக்கும் போதே தந்தையை இழந்தீர்களே, தனித்தவளாய் நீங்களும் பல துயரங்களை சுமந்தீர்களே, பெரியம்மா வீட்டில் வளர்ந்து கத்துக்கிறேங்க. அன்பிற்காக ஏங்கி நீங்கள் ஏக்கத்தை பகிர்ந்தீர்கள்.
லைஃப் ஸ்டைலை வச்சு பார்த்துக்கலாம் என்ன பண்ணலாம் ஏமா அதுதான் எனது அன்பு மோனி அக்கா, உங்களுடைய கடந்த பண்ணிக்காத ஏய் சூப்பர் ரீ, தேங்க் யூ so much. நல்லா இருந்துச்சு. நான் கூடாதுன்றத நான் கண்டத பின்னாடி வரேன். இவன் சும்மா குரூப்ல டூப் இவருக்கு எல்லாரும் ஒரு குரூப்ல டூப் இவருக்கு ஏய் மோனிக்கு வாங்கி கொடுத்துருக்க எங்களுக்கு இல்ல நமக்கெல்லாம் கிடையாது. லிப்ஸ்டிக் வாங்கி தரா யார்ட்டையும் சொல்லாதனால சொல்றீங்க. ஆமா, லிப்ஸ்டிக் வந்து 2000 ரூபாமா? 2000 ரூபாய் லிப்ஸ்டிக். ஆமா, லாக்மி ஒரிஜினல் 2000 ரூபாய். கிரிக்கெட் விளையாட வாடா நான் 500 ரூபாய் மேட்ச்க்கு இல்லைன்றான். 2000 ரூபாய் கொடுத்துட்டு பைத்தியக்காரப்ப டேய் பொம்பளை பிள்ளைக்கு மட்டும் வாங்கி தராங்க இவன். அதால பில்ல பார்த்தேன். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். அவளே எடுத்து எனக்கே இன்னும் உங்க டாடி சொல்லி தரல, அதுக்குள்ள நீ கத்துக்க போறேன். சவுண்ட் கரெக்டா கொடுத்து இப்போ வந்து நாங்க எங்க போறோம்னா பிஆர் மால். பாருங்க ஆயா ரெடி ஆயிட்டா. ஒருத்தவங்கள சொக்க போறான். நாங்கள் எல்லாரும் அந்த ஃபன் ஜோன் போயிட்டு ஜாலியாக அந்த பவுலிங் மிஷினில் அந்த பவுலிங் மிஷினில் போய்ட்டு ஜாலியாக பவுலிங் விளாண்டு ஜாலியாக விளாண்டு முடிச்சுட்டு ஃபன்லாம் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு சாப்பிட வந்துருக்கோம். லஞ்சு முடிச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறோம். ஏமா தூக்கம் வருது பிள்ளைக்கு நல்ல டாக்டரை பார்க்க சொல்லுங்க. குழந்தைய சிரிக்க வைக்க பார்க்கணும். நீங்கள் வந்து அழுக வைக்க பார்க்கணும். சரிதா? நீ வந்து குழந்தைக்கு இரிட்டேட் ஆகுது. எல்லா குழந்தையும் சிரிக்க வைக்க இரிட்டேட் ஆகுது. பாருங்க மக்கடா ரே. இப்போ வந்து எனக்கு அவங்க சொன்ன மாதிரியே வந்து அன்லிமிட்டெட் ஷாப்பிங் கூட்டு போறாங்க. அடுத்த வந்து சர்ப்ரைஸ் இதெல்லாம் கிடையாது. குறிப்பிட்ட அப்பனா நான் வந்து சொல்லுவேன் ஒரு நிமிஷத்துக்கு எடுங்க அவ்வளோதான் அன்லிமிட்டட். இது ரொம்ப நான் ஒரு சொல்ற ஒரு அமௌண்ட் அதுக்குள்ளே நீ என்னன்னா எடுக்கலாமா? நீ வந்தா கொலை பண்ணிடுவேன் உன்னை. ஓகே H&M வந்தாச்சு. ட்ரிப்பு போறோம், அதுக்கு ஏற்ற ட்ரெஸ் எடுத்துக்கலாம். ஓகே. மோனி பார்த்தீங்கன்னா அங்கே பர்ச்சேஸ் பண்ணிருக்கா. நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கோம். ஃபுல்லாக ஒவ்வொரு கடையாக பார்த்தா வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கோம். காத்தல் அணுக்கள் உடம்பில் எத்தின் பாய்ஸ் நாங்கள் அங்கே சுற்றி இங்கே சுற்றி கட்சியில் பார்த்தீங்கன்னா நூற்றான் இலற்றான் உன்னில ஃபைனலி பார்த்தீங்கன்னா தேங்க்யூ வாங்கிட்டேன். இப்போ வந்து எல்லோரும் காரில் போயிட்டாங்க. நானும் காருக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு கேக் கட் பண்ண போகிறேன். ஆக்டிங் மோனிக்கு பார்த்தீங்கன்னா இந்த டர்ஃபில் தான் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ரைட்டான சர்ப்ரைஸ். அது சர்ப்ரைஸ் என்னன்னு லாஸ்ட்டில் எப்படிதான் மோஸ்ட்லி தமிழ்ல வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் தமிழ்ல வைக்க விட மாட்டேன் இந்த வாட்டி. வேறு ஏதாவது டிஃப்ரெண்டாக பண்ண சொல்லுவேன். இத்தனை வருஷம் எல்லாருக்கும் பர்த்டே வந்திருக்கு. இந்த பையன் ஒரு ஆள் கூட கிஃப்ட் வாங்கி கொடுக்கல. ஆனா மோனி அக்காவுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்தேன். வாங்கி கொடுத்தா இல்ல கம்பெனியார் ஷாக்கு பிரபு வாங்கி கொடுத்தா. நான் வெக்கமா இல்ல. மீஷோல இருந்து ஆர்டர் உனக்கு ஏதோ வந்துச்சு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோ. யார்கிட்ட சொல்லாது. மோனி பாத்தீங்கன்னா கண்ணை கட்டிட்டு கூட்டு வந்துருக்காங்க. அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஆக போகுது. அவளோட ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்க இப்ப பார்க்க போறீங்க. நான் மோனி கேக் கட்டிங்க என்ன எதிர்பார்க்குறேன் தெரியலையே. இது வந்து பிளாங்கா இருக்கு. பிளாங்கா இருக்கா? ஒரு 50 பேர் நிக்கிறாங்க.
சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 100 பேர் வரைக்கும் இன்னைக்கு ஒரு மீட்டப். என்னடி சொல்ற? அண்ணா கண்ண முடியல. ஆமாமா போட்டுருங்க. ஏய் கண்ண ஃபிளாஷஸ்லாம் கலஞ்சிட்டு. சே நீ முடிவா. மணி சத்தியமா பார்க்க கூடாது மணி. தெரியாத மாதிரி முடிக்க மணி. ஓகே நான் சர்ப்ரைஸ் நினைக்கிறேன். தெரியலையே. இந்த மாதிரிலாம் கண்ணை கட்டாதீங்க, எனக்கு ரொம்ப படப்படன்னு வந்துடுது. பயப்படாத. கண்ணு தெரியல. அல்லாக்கா தெரியல, உங்களுக்கு சத்தியமா தெரியல. திரும்பவே கூடாது நீ. ரைட்டா பார்த்தா வெட்டணும்னா. ஹேப்பி பர்த்டே. What a surprise. ஹேப்பி பர்த்டே டு ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்குது. வராது சொன்னீங்க. ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியம்மாள் 1 டே கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு சைக்கிள் பேலன்ஸே கிடையாது, சூப்பரா ஓட்டிட்டாங்க. வாழ்த்துக்கள் பாண்டியம்மா சிஸ்டர். அதாவது நீங்கள் ஒரு வருஷம் கேட்டுட்டு இருந்த என்னோட பர்த்டே விலாக் வந்து எந்த வருஷமும் எடுக்க முடியல, தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனால் இந்த வருஷம் எப்படி போனாலும் அதை எடுத்தே ஆகணும், வீடியோவே கம்மியாக இருந்தாலும் எடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு பிளானில் காலைல ஸ்டார்ட் பண்ணது தான். சுத்தமாக எனக்கு வந்து எதுவுமே ஐடியா இல்லை. மால் போகிறது மட்டும் தான் என்னோடய பிளான். மால் போகலாம் அப்படின்றது மட்டும் தான் என்னோடய பிளான். அதுக்கப்புறமா வந்து பெஸ்ட் போனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரியாஸ் பண்ணிட்டேன், நான் ரொம்ப நாளாக கேட்டுருந்தேன். அவர் என்ன சொன்னார், இப்போ புக் பண்ணால் வராதுன்னு சொன்னார். சரி நானும் ஃபிக்ஸ் ஆகிட்டேன். ஓகே இதுக்கப்புறம் புக் பண்ணி எப்போ வராது அப்படின்னு. அதாவது யாருக்கு என்னத்தை சொல்ல தெரியல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் தான் என்னோடய பர்த்டே வந்து ரொம்ப அமோகமாக போயிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ணியிருப்பேன், நிறைய பேருக்கு பண்ண முடியல. நான் கண்டிப்பாக ஒருத்தருக்கு ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். நம்ம எடிட்டர்ஸ் கேங்கு ஆஃபீஸ் கேங்கில் ஏதோ கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. என்னவா என்ன போட்டுருக்கு? ஹாப்பி பர்த்டே மோனி ஃப்ரம் எடிட்டர்ஸ். கிளிப் பாக்ஸ். அடிக்கூடாது, திட்டக்கூடாது. அப்படிதான்டா பேசுவேன். கிளி குண்டா நல்லா இருக்கு. அதெல்லாம் எதுவும் வைக்க மாட்டானுடி. நம்பவே மாட்டேன் இவனுங்க. இதில் நீ ஆன் பண்ணி இப்போ நீ பேசணும்னா பேசு. ஹாய் ஹலோ தேங்க்யூ. ஏய் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. தேங்க்யூடா. ஆமா எடுத்துட்டு போயிட்டு மாமா வீட்டுக்கு. மோனிக்கு நீ சர்ப்ரைஸ் குடுறா. எத்தனை வீட்டுக்கு கிளம்புடா. வாங்க உட்காருங்க. 7 ரூபாய் போட்டு காமி. 7 ரூபாய் எப்படி போடுவேன்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த சர்ப்ரைஸ்க்கு, ஐ மீன் பிக் சர்ப்ரைஸ், அதுக்கு தான் இப்போ போகிற மோனியை கூட்டிக்கிட்டு. தெரியலையே. ஹாப்பி என்னாச்சு? ஷூட்டிங் செம்ம பிஸியாக இருக்காராம்.